Hello all, welcome to Learn PowerShell video series. ஸோ நம்ம இந்த வீடியோவில் PowerShell ஃபில்டரிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபில்டரிங்னா என்ன, நம்ம ஏன் ஃபில்டரிங் பற்றி இங்கே படிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுப்போம். ஸோ நம்ம இந்த வீடியோ சீரிஸ் ஃபுல்லாக நிறைய PowerShell கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம், கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த PowerShell கமாண்டுங்கிறது நமக்கு தேவையான அவுட்புட் மட்டும் கொண்டு வந்து தராமல் அதை தவிர எக்ஸ்ட்ரா அவுட்புட்ஸ் எல்லாமே கொண்டு வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கெட் சர்வீஸே எடுத்துப்போமே, கெட் சர்வீஸ்னு வெறும் ரன் பண்ணால் அது என்ன பண்ணும், ரன்னிங்கோட ஸ்டேட்டஸும் தரும், ஸ்டாப்டு சர்வீஸோட ஸ்டேட்டஸும் தரும். ஒரு சில நேரத்தில் நமக்கு வந்து வெறும் ரன்னிங் சர்வீஸ் மட்டும் இருந்தால் போதும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன டைலமாவில் உண்டாகிறோம், நம்ம வந்து ஸ்டாப்டு சர்வீஸும் அந்த கமாண்ட் அவுட்புட்டில் வரா மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபில்டரிங் டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி PowerShellல ப்ரொடியூசர் அவுட்புட்லேருந்து நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாங்கிறத பற்றி தான் வந்து இந்த டாப்பிக்கில் படிக்க போகிறோம். சரிப்பா, இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இது எனக்கு எந்த அளவில் பயன்படும் கேட்டீங்கன்னாக்கா, நான் சொன்ன மாதிரி PowerShell ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா கமாண்ட் அவுட்புட்டுமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஃபில்டரிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணியே தருவோம். ஸோ நீங்கள் டே டு டே லைஃப்பில் வந்து எல்லா கமாண்ட்ஸுமே வந்து ஃபில்டரிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ கீழே இந்த டாப்பிக்கில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா, PowerShellல வந்து என்னென்ன கம்பேரிசன் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்லாம் இருக்குது, இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஃபில்டரிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். செகண்ட் வந்து ஏர்லி ஃபில்டரிங்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஏர்லி ஃபில்டரிங்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு கமாண்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த கமாண்டில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த கமாண்ட்லட்டோடையே நம்ம வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணினோம்னாக்கா அது ஏர்லி ஃபில்டரிங். ஸோ அதை எப்படி பண்ணுவோங்கிறத பற்றி பார்ப்போம். இட்ரேட்டிவ் ஃபில்டரிங்னா என்னன்னு பார்ப்போம். இட்ரேட்டிவ் ஃபில்டரிங்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒருவேளை அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது இல்லைங்களா, அந்த கமாண்டில் வந்து நம்ம ஃபில்டரே அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் தனியாக நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணி அந்த கமாண்ட்லேருந்து வர அவுட்புட்டை வந்து எப்படி ஃபில்டர் பண்ணி எடுப்போம் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை அப்படிங்கிறத பார்க்குறது தான் வந்து இட்ரேட்டிவ் ஃபில்டரிங்கிறது. அப்புறம் வேறு ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அது வந்து ஒரு கமாண்ட்லெட், இந்த கமாண்ட்லெட்டை யூஸ் பண்ணி எப்படி ஃபில்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் தான் வந்து இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு PowerShell என்னென்ன கம்பேரிசன் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்துருவோம். ஸோ நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்க லிங்க் பார்த்தீங்கன்னாக்கா, மைக்ரோசாஃப்ட்டோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன், PowerShellோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் இது. ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோசாஃப்ட் PowerShellல வந்து இத்தனை கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிற பூலியன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பினாக்கா, இப்போ ரெண்டுமே ஏவும் பியும் வந்து 1 இருந்துச்சுனாக்கா ட்ரூன்னு ப்ரொடியூஸ் பண்ணும், அப்படி இல்லைனாக்கா ஃபால்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது எல்லா ஆப்ரேட்டருமே வந்து ஃபைனல் அவுட்புட் என்ன கொடுக்கணும்னாக்கா ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். ஆக்சுவலாக ட்ரூனா அவுட்புட் டிஸ்பிளே பண்ணு, ஃபால்ஸ்னா டிஸ்பிளே பண்ணாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இதில் நிறைய ஆப்ரேட்டர் நமக்கே தெரியும். ஈக்குவல் டுனா என்ன, நாட் ஈக்குவல் டுனா என்ன, கிரேட்டர் தான் என்னென்னா நமக்கு நிறையவே தெரியும். ஸோ நான் இதில் என்னென்னலாம் யூனிக்காக இருக்கோ அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு மற்ற ஆப்ரேட்டர்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இந்த லைக் மேட்ச் ரெண்டுமே எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா வந்து, இப்போ ஒரு அவுட்புட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவுட்புட் வந்து இந்த மாதிரி இருக்கான்னு நீங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேம் ஈக்குவல் டு கொடுத்துட்டு @claybrainers.com இருந்தால் அந்த நேம் மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறான். ஸோ @claybrainers.com மட்டும் இருந்துச்சுனாக்கா அந்த நேம்லாம் மட்டும் எடுத்துகிட்டு வருது தான் அந்த லைக்கு அப்புறம் மேட்ச்ங்கிறது. ரெண்டுமே ஒன்று தான். இதில் என்னன்னாக்கா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம், இதில் வந்து ஒயிட் கால் மட்டும் தான் யூஸ் பண்ணக்கூடாது. ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்னன்னாக்கா, நீங்கள் இந்த லினக்ஸ் படிச்சிருந்தீங்க தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக ஸ்டார்ட்ஸ் வித்துக்கு வந்து இந்த கேரட் சிம்பிள் போடுவாங்க, அப்புறம் வந்து ஸ்லாஷ் போடுவாங்க. இதெல்லாம் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ். நீ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கூகுள் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நீங்கள் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், லைக்கில் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது, வைல்ட் கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ பட் நீங்கள் ரொம்ப அதை பற்றி தெரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, ஏன்னாக்கா லைக் மேட்ச் ரெண்டுமே வந்து ஒரே வேலை தான் செய்யும். என்ன பண்ணுனாக்கா, நீங்கள் கொடுக்குற வேல்யூ வந்து அந்த கண்டென்ட்டில் இருக்கான்னு பார்க்கும், இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துடும். இந்த கண்டெய்ன்ஸுங்கிறது வந்து ரெண்டுமே ஒன்றா தான் பண்ணும். இந்த கண்டெய்ன்கிறது என்னன்னாக்கா, அந்த வார்த்தையில் எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடும், அதான் கண்டெய்ன்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேம் கண்டெய்ன்ஸ் ஆர்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேமில் எங்கே ஆர் இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துங்கிறது கண்டெய்ன்ஸ் ஆக்சுவலாக. பட் லைக் மேட்ச்ங்கிறது நீங்கள் கொடுக்குற ஃபார்மேட் ஆர்னு இருந்தால் மட்டும் கொண்டு வா, அதாவது ஆறும் ஸ்டார்ட் ஆனால் மட்டும் கொண்டு வா அப்படிங்கிற பட்சத்தில் வந்து லைக் மேட்ச் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஆறுங்கிறது இருந்தாலே கொண்டு வாங்கிறதுக்கு நீங்கள் கண்டென்ட் யூஸ் பண்ணுவீங்க. இன்னும் கண்டென்ட் ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் ஆக்சுவலாக. இன்னும்னாலும் ஒன்று தான், கண்டென்ட்னாலும் ஒன்று தான். ரீப்ளேஸ்ங்கிறது எதுக்கு கேட்டிங்கனாக்கா வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேமில் ஆறு இருந்துச்சுனாக்கா அந்த ஆரை வந்து நீ வீணு மாற்றிக்கோ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ரீப்ளேஸ் ஆப்ரேட்டர். இது வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணாது. இது என்ன பண்ணாக்கா அந்த ஆப்ரேட்டர் டேரெக்டாக ரீப்ளேஸே பண்ணிடும். அப்புறம் இஸ்ங்கிறதும் சிமிலர் தான் ஆக்சுவலாக. அதாவது நேம் இஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு உங்ககிட்ட, அந்த ஆப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டரா இல்லாட்டி யூஸரான்னு தெரியும்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இஃப் திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் அப்படின்னாக்கா அது வந்து கம்ப்யூட்டர் ஆப்ஜெக்டாக இருக்கா, இல்லாட்டி வந்து
யூசர் ஆப்ஜெக்டாக இருக்காங்க செக் பண்ணுறதுக்கு இஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பவர் ஷெல்லில் இருக்க கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ அதை ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இதில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் அதுக்கு உண்டான எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் என்ன அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னோம், ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ நமக்கு ரெண்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேம் வந்து ஆர்னுங்கிற ஸ்டார்ட் ஆகணும், அதே மாதிரி இந்த நேமோட எண்டில் வந்து @claimnet.com இருக்கணும். இது ரெண்டுமே செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை எப்படி செக் பண்ணலாம், இந்த ரெண்டு கம்பேரிசன் எப்படி இணைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னுவாங்க. ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பவர் ஷெல்லில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அண்ட் இருக்கு, ஆர் இருக்கு, எக்ஸ்ஆர் இருக்கு, நாட் இருக்கு. ஸோ இந்த நாட்டும் இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அண்டுங்கிறது என்ன பண்ணும், நமக்கு நிறைய நல்லாவே தெரியும். அண்டுனா என்ன, இதா ரெண்டு வேல்யூமே ட்ரூவாக இருந்தால் தான் வந்து அது ட்ரூன்னு சொல்லும், அதான் வந்து அண்டு. அதே மாதிரி ஆறுங்கிறது ஏதாச்சும் ஒரு வேல்யூ ட்ரூவாக இருந்தாக்கா ட்ரூன்னு சொல்லும். எக்ஸ்ஆருங்கிறது நமக்கு தெரியும் ஆக்சுவலாக, ஆப்போசிட் டு ஆர் தான் எக்ஸ்ஆர் ஆக்சுவலாக. நாட்டுங்கிறது என்னன்னாக்கா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ட்ரூவாக இருந்துச்சாக்கா அது அப்படியே ஃபால்ஸ்னு காமிக்கும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூன்னு காமிக்கும். அதே தான் அந்த நாட்டுங்கிறது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நமக்கு அண்டுலாம் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு கமாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு அண்டு யூஸ் பண்ணுவோம், ஆர் யூஸ் பண்ணுவோம், எக்ஸ்ஆர் யூஸ் பண்ணுவோம் தெரிஞ்சிடும். இந்த நாட் எங்கே யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இஃப் நேம் இஸ் நாட் ஸ்டார்ட் வித் ஆர், ஆக்சுவலாக வந்து இஃப் நேம் இஸ் நாட் ஆர்னாக்கா ஆரில் ஸ்டார்ட் ஆகிற நேம் மட்டும் விட்டு மிச்சம் எல்லா நேமே எடுத்துடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம நாட் யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நமக்கு கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நான் திரும்பி சொல்கிறேன், இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது பை டிஃபால்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்கிறதுனால வந்து நான் இதை சும்மா ஒரு ஓவர்வியூ மட்டும் காமிக்கிறேன். இந்த ரெண்டு டாக்குமெண்டேஷன் லிங்க்குமே நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த செக்ஷனில் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ நான் இந்த வீடியோ சீரிஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுற போல் இந்த வீடியோக்கும் CP01 GUIங்கிற லேப் மிஷின் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் ஏன் லேப் செட்டப்பே ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா இந்த வீடியோ இருக்க எல்லா கமெண்ட்ஸுமே வந்து இந்த மிஷினில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒருவேளை நான் என்னோட இந்த மாதிரி லேப் செட்டப் போடல, என் பர்சனல் கம்ப்யூட்டர் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா PowerShell வெர்ஷன் 5.0க்கு மேலே அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து இந்த வீடியோ சீரிஸோட ஃபஸ்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன் எப்படி அப்கிரேட் பண்ணலாங்கிறத. அதை பார்த்து அப்கிரேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ இருக்க எல்லா கமெண்ட்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஏர்லி ஃபில்டரிங். ஸோ ஏர்லி ஃபில்டரிங்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த கமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கமாண்ட் லெட்டரில் பெராமீட்டர்லேயே ஃபில்டர் அப்ளை பண்ணுறது தான் வந்து ஏர்லி ஃபில்டரிங். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வந்து கெட் சர்வீஸ் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே எப்பவும் போல். ஸோ கெட் சர்வீஸுங்கிறது எப்படின்னா அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுதுனாக்கா இவ்வளோ அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ எனக்கு இப்போ என்ன வேணும்னாக்கா இந்த கெட் சர்வீஸில் வந்து இந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு நேம் வந்து எஸ் இல்லைனா வியில் ஸ்டார்ட் ஆகிற நேம் மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கனாக்கா நான் இன்னொரு PowerShell விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த கெட் சர்வீஸோட பெராமீட்டர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்க்க எப்படி தெரியும், நம்ம என்ன பண்ணுவோம், கெட் ஹெல்ப் கெட் சர்வீஸ்னு போட்டால் அந்த கமாண்ட் என்னென்ன பெராமீட்டர்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கெட் சர்வீஸில் வந்து இத்தனை பெராமீட்டர் இருக்குது. ஸோ இந்த பெராமீட்டர்லேயே டேரெக்டாக ஃபில்டர் அப்ளை பண்ணால் அது வந்து ஏர்லி ஃபில்டரிங்னுவாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு என்ன வேணும், நேமில் வந்து எஸ் இல்லைனா வியில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அப்போது இந்த கெட் சர்வீஸ் கமாண்டில் நேம்னு ஏதாவது பெராமீட்டர் இருக்கா நம்ம பார்க்குறோம். கம்ப்யூட்டர் நேம் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நேம்னு இருக்குது. ஸோ இந்த நேமில் நான் ஃபில்டர் அப்ளை பண்ண போகிறேன். எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ கெட் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன், அப்புறம் நேம் அதே தான், இதோ இங்கே இந்த கமெண்ட் ஃபாலோ பண்ணுறேன். நமக்கு இது எப்படின்னு தெரியும், ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன். இப்போ நமக்கு என்ன வேணும், எஸ்ஸுங்கிறது ஸ்டார்ட் ஆகணும், அப்படி இல்லைனா விங்கிறது ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இந்த ஸ்டார்னா நமக்கு என்னென்னு ஆல்ரெடி தெரியும், இதெல்லாம் வைல்ட் கார்டு. வைல்ட் கார்டுனா என்னன்னு கேட்டிங்கனாக்கா வந்து இந்த எஸ்ஸுங்கிற ஸ்டார்ட் ஆகிறதுல என்ன வார்த்தையாக இருந்தாலும் அந்த எடுத்துருவா, விங்கிற ஸ்டார்ட் ஆகிறதுல என்ன வார்த்தையாக இருந்தாலும் எடுத்துருவா அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை கொடுத்து நான் என்ட்ரு கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், வெறும் எஸ்ஸு வியில் இருக்க சர்வீஸ் நேம் மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த கமாண்டட்டோட பெராமீட்டரில் டேரெக்டாக ஃபில்டர் அப்ளை பண்ணுறது, இல்லாட்டி கமாண்டட்டோடையே ஃபில்டர் அப்ளை பண்ணுறது வந்து ஏர்லி ஃபில்டரிங்னுவாங்க. இல்லைனா லெஃப்ட் ஃபில்டரிங்னுவாங்க, அதாவது ஃபில்டரிங் லெஃப்ட்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா நம்ம வந்து தனியாக எங்கேயுமே பைப் போட்டில் எதுவும் பண்ண, தனி ஃபில்டர் எதுவும் போடல, தி மோஸ்ட் லெஃப்ட் சைடில், அதாவது வந்து கமாண்டட்டுக்கு அடுத்ததே வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுலாம் வந்து ஏர்லி ஃபில்டரிங்னுவாங்க. ஸோ நம்ம ரெண்டு வார்த்தை கூட வைல்ட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எஸ்ஏன்னு ஸ்டார்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கூட பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், எஸ்ஏ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற கமெண்ட் மட்டும் எடுத்துருவான்றேன். இங்கே பாருங்கள், எஸ்ஏ மட்டும் வருது பார்த்தீங்களா. ஸோ நமக்கு எவ்வளோ வேணால் இங்கே வார்த்தையை முன்னாடி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா எடுத்தோம்னாக்கா எஸ்ஏல இருக்கிறது மட்டும் எடுத்துருவான்னு அர்த்தம். இன்னொன்று கூட பண்ணலாம், நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இப்போ எஸ்சிங்கிறத எஸ்சின்னு எங்கே இருந்தாலும் எடுத்துருவான்னு கூட நான் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், எஸ்சின்னு எங்கே இருந்தாலும் எடுத்துருவா அப்படின்னு சொல்லிடுறேன், இதை அழிச்சிடுறேன். ஸோ இந்த வார்த்தை பாருங்கள், எங்கே எஸ்சின்னு இருந்தாலும் எடுத்துருவோம். எஸ்சின்னு ஸ்டார்ட்னா மட்டும் இல்லை, ஸோ முன்னாடி பின்னாடி ஸ்டார் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னாக்கா முன்னாடி என்ன வார்த்தை இருந்தாலும் பரவாயில்ல, பின்னாடி என்ன வார்த்தை இருந்தாலும் பரவாயில்ல, எஸ்சின்னு இருந்தால் அதை எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள்,
இங்க இந்த வார்த்தையில எல்லாத்துலயும் இந்த சர்வீஸ் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா எஸ்சின்னு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கும். இங்க பாருங்க, இங்க இருக்குது எஸ்சி, இங்க இருக்கு எஸ்சி, இங்க இருக்கு எஸ்சி ஸ்டார்டிங்ல. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கமாண்டோட பெராமீட்டர்லயே நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணிட்டோம்னாக்கா அதை வந்து ஏர்லி ஃபில்டரிங் இல்லைன்னா லெஃப்ட் ஃபில்டரிங்வாங்க. ஸோ நமக்கு இப்போ வந்து ஏர்லி ஃபில்டரிங்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ முன்னாடி எக்ஸாம்பிள் எப்படி பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து நமக்கு தேவையான ஃபில்டர் ஆப்ஷன் வந்து ஃபில்டர் பெராமீட்டர் வந்து அந்த கமாண்டோட பெராமீட்டர்ல இருந்துச்சு. அதாவது நம்ம நேம் தான் ஃபில்டர் பண்ண போகிறோம். அந்த நேம்ங்கிற பெராமீட்டர் வந்து ஆல்ரெடி இந்த கமாண்டட்ல இருந்துச்சு. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து ஃபில்டர் வந்து அந்த கமாண்டட்ல அப்ளை பண்ணிட்டோம். ஸோ ஆனால் எல்லா வாட்டியுமே இந்த மாதிரி கமாண்டட்லேயே இருக்காது ஆக்சுவலாக நமக்கு தேவையான ஃபில்டர் ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கெட் ஏடி யூசர்னு ஒன்று எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கெட் ஏடி யூசர். ஸோ இது என்ன கமாண்ட் கேட்டிங்கனாக்கா வந்து இது வந்து ஆக்டிவ் டைரக்டரி டேட்டாபேஸில் இருக்க யூசரை கொண்டுட்டு வர கமாண்ட் ஆக்சுவலாக. ஸோ நமக்கு ஆக்டிவ் டைரக்டரியில் என்னன்னு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். ஆக்டிவ் டைரக்டரிங்கிறது ஒரு டேட்டாபேஸ். அதில் யூசர் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த யூசர் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த டேட்டாபேஸில் இருக்க கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. இது சின்ன ஓவர்வியூ தான், இப்போதைக்கு நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கெட் ஏடி யூசர்ங்கிறது என்ன பண்ணும், அந்த டேட்டாபேஸில் இருக்க யூசர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த கமாண்ட்ல என்னென்ன அவுட்புட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் கெட் ஏடி யூசர் ஐடென்டிட்டி என்ன பண்ணுறேன், பிஎஸ் யூசர், இந்த யூசரை டீட்டெயில் எடுத்துருவான்னு சொல்கிறேன். ஸோ பார்த்தோன்னா எனக்கு இதான் என்னோட பிஎஸ் யூசரோட நேம். நம்ம இந்த கம்ப்யூட்டர் லாகின் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த யூசர் தான் லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ யூசர் நேம் இது, யூசரோட லாகின் ஐடி இது. ஸோ நம்ம ஐடென்டிட்டின்னு கொடுத்தது வந்து இந்த லாகின் ஐடி தான் கொடுத்தோம். ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்போ என்ன வேணும்னு கேட்டிங்கனாக்கா, யூசர் நேம் வந்து எதெல்லாம் பியில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த யூசர்லாம் எனக்கு கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் படி இந்த கமாண்டோட ஹெல்ப் டாக்குமெண்ட்டில் பார்க்கணும். இந்த கமாண்டோட பெராமீட்டரில் எங்கேயாச்சும் நேம்னு ஒரு வார்த்தை இருக்குதா, ஒரு பெராமீட்டர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நேமில் வந்து பி ஸ்டார்னு கொடுத்தா பியில் இருக்க யூசர்லாம் வந்துடும். ஸோ செக் பண்ணாங்களா, கெட் ஏடி யூசர், சாரி கெட் ஹெல்ப், கெட் ஏடி யூசர் அப்படின்னு போட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ இந்த கமாண்டோட பெராமீட்டர்ஸில் இதான் பெராமீட்டர்ஸில் எங்கேயாச்சும் நேம்னு ஒரு பெராமீட்டர் இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். அப்போ தான் நம்ம வந்து போன வாட்டி மாதிரி ஏர்லி ஃபில்டரிங் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே இல்லை. பாருங்கள், எங்கேயாச்சும் நேம் இருக்கான்னு பாருங்கள், எங்கேயுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு சில கமாண்டட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபில்டர்னு ஒரு பெராமீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏர்லி ஃபில்டரிங் பண்ணலாம். ஸோ நமக்கு ஏர்லி ஃபில்டரிங்னா என்னென்னு ஆல்ரெடி தெரியும். அந்த கமாண்ட்லெட்டோடையே ஃபில்டர் அப்ளை பண்ணால் அது ஏர்லி ஃபில்டரிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கமாண்ட்லெட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு பெராமீட்டர் இருக்குது. இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஃபில்டரை பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாங்களா? ஸோ இந்த ஃபில்டர் அப்ளை பண்ணுறதுக்கு, இந்த கமாண்ட் இருக்க ஃபில்டர் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து கெட் ஏடி யூசரில் நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு பார்க்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம வந்து நேம்ங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். அந்த நேம் வந்து பியில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து அந்த யூசர்லாம் எடுத்துருவான்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு கமாண்டோட ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. என்ன கமாண்டு, கெட், அந்த கமாண்ட் நேமு கெட் ஏடி யூசர், அப்புறம் கெட் மெம்பர்னு கொடுத்தா அந்த கமாண்ட் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் ப்ரொடியூஸ் ஆகும்னு தெரிஞ்சிடும். ஸோ என்ன பண்ணுறேன், கெட் மெம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா, ஸ்டார், சாரி ஒரே நிமிஷம். ஸோ இங்கே கொடுத்து ஃபில்டர் ஸ்டார் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பாருங்கள் என்னென்ன ப்ரொடியூஸ் ஆகுது, நேம்ங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் எப்படி அந்த கமாண்ட் எழுதுறேன்னு பாருங்கள். ஸோ கெட் ஏடி யூசர், சின்ஸ் நமக்கு வந்து டேரெக்டான பெராமீட்டர் இல்லைங்கிறதுனால ஃபில்டர் கொடுத்துட்டு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸில் என்ன கொடுக்குறேன், டாலர் அண்டர்ஸ்கோர் இல்லைனா சாரி நேம் ஈக்குவல் டு நேம் நேம் லைக் கொடுத்துட்டு என்ன கொடுக்கலாம், இங்கே என்ன வேணும் நமக்கு, பீனு ஸ்டார்ட் ஆகணும். கரெக்டுங்களா? பீனு ஸ்டார்ட் ஆகணும். கரெக்டாக இதை வந்து கோர்ஸில் கொடுத்து விட்றேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பியில் இருக்க எல்லா யூஸரும் வருதா, இங்கே பாருங்கள் பி யூசர் வருது, இது வருது, யூசர் 3, யூசர் பி, பால் ஜாம். ஸோ பியில் இருக்க எல்லா யூஸரும் டிஸ்பிளே பண்ணிடுச்சு. நான் இதில் வெறும் ஸ்டார் மட்டும் எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே கொடுக்காம வெறும் ஸ்டார் மட்டும் கொடுத்தனாக்கா நீங்கள் ஃபில்டர் கொடுக்காம இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் என்னது மேண்டேட்டரி பேராமீட்டர்னா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். கெட் ஹெல்ப், கெட் ஏடி யூசர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் பாருங்கள், கெட் ஏடி யூசரில் இது வந்து மேண்டேட்டரி பேராமீட்டர், ஏன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கவர் ஆகல. ஒன்று ஐடென்டிட்டி கொடுக்கணும், இல்லைனா வந்து ஃபில்டர் கொடுக்கணும், ரெண்டுத்துல தான் ஒன்று கொடுத்தே ஆகணும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போது ஃபில்டர் கொடுத்து ஸ்டார் கொடுக்க போகிறேன். ஃபில்டர் கொடுத்து ஸ்டார் கொடுத்தா இங்கே பாருங்கள், இந்த இதில் வந்து இவ்வளோ யூசஸ் இருக்குது. நான் அதில் ஃபில்டர் போட்டு யார் எடுக்கிறேன், பிங்கிற யூசர் மட்டும் எடுக்கிறேன். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்டார்னா என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. நம்ம லைக் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுறோம்,
கெட் ஏடி யூசரில் ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபில்டருங்கிற பேராமீட்டர் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த கமாண்டில் என்னெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கமாண்டில் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்கிறத நம்ம எப்படி பார்த்தோம்? கெட் ஏடி யூசர் ஃபில்டர்னு போட்டு அதில் பார்த்தோம். ஸோ இந்த கமாண்ட் வந்து இத்தனை ப்ராப்பர்ட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி எப்படி எடுக்கலாம்? ஸோ இங்கே பாருங்க. ஸோ இதில் நேம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இங்கே பாருங்க எடுத்தாச்சா? ஸோ இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம். ஸோ நான் வெறும் ஃபில்டரை போட்டு ஸ்டார் கொடுத்ததுனால நமக்கு முன்னாடியே ஒரு விஷயம் தெரியும். PowerShell என்ன பண்ணும்? நமக்கு தேவையான ஃபுல் அவுட்புட் தராது வாட்டியே. அது என்ன பண்ணும்? ஃபில்டர் பண்ணி நமக்கு தேவையான டிஸ்ப்ளே பண்ணதை மட்டும் தான் தரும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கே பாருங்க, இது தேவையான அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்ணி தரதுனால இவ்வளோண்டு அவுட்புட் வந்துருக்குது. ஸோ இந்த கமாண்டோட மொத்த ப்ராப்பர்ட்டி என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபில்டருக்கு அப்புறமா ப்ராப்பர்ட்டிக்கும் ஸ்டார் கொடுத்துடலாம். இப்படி கொடுத்தனாக்கா என்ன பண்ணாக்கா, கெட் ஏடி யூசர் கமாண்டில் என்னென்ன ஃபில்டர் இருக்குதோ அத்தனை ஃபில்டர் அப்ளை பண்ணு. அதே மாதிரி என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அத்தனை ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸ்டார்னா எனக்கு ஆல்ரெடி வைல்ட் கார்டுன்னு தெரியும். ஸோ எல்லா ஃபில்டரும் அப்ளை பண்ணிக்கோ. ஃபில்டருக்கு எதுவுமே கிடையாது. எல்லா ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு வா. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி எல்லா ப்ராப்பர்ட்டி எடுத்துருவான்னு சொல்கிறோம். இப்போ கெட் மெம்பர் கொடுக்குறேன். இது எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு பாருங்க. இத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? கெட் ஏடி யூசரில் ஃபில்டர் போட்டு இதில் எந்த ப்ராப்பர்ட்டி வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரி கோட் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாக்கா கண்ட்ரி வந்து இந்தியாவில் இருக்கிற யூசர் மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? கண்ட்ரி ஈக்குவல் டு IN அப்படின்னு கொடுக்கலாம். நம்ம இப்போ கண்ட்ரி கோட் எதுவும் கொடுக்கல. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாக்கா, இப்போ எக்ஸாம்பிள் கண்ட்ரி வேணுனாக்கா கண்ட்ரி ஈக்குவல் டு IN அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா இதுலேயே? ஆக்சுவலாக இருங்க வரேன். ஸோ நம்ம என்ன செக் பண்ணலாம்? எந்தெந்த யூசர் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்காங்களோ அவங்கள மட்டும் கொண்டு வான்னு சொல்லுவாங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யூசரோட ஸ்டேட்லாம் எடுத்துடலாம். ஸோ இது வரைக்கும் தெரியும். நான் என்ன பண்ணுறேன்? எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஃபஸ்ட்டு எடுத்துருவான்னு சொல்கிறேன். அதில் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட் நேம் சாம் அக்கௌண்ட் நேம் அப்புறம் வந்து ஸ்டேட். ஸோ இந்த செலக்ட் ஆப்ஜெக்ட்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா எல்லா யூசரோட ஸ்டேட் கொண்டு வரேன். ஸோ 2 யூசர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, 2 யூசர் வந்து டெல்லியில் இருக்காங்க. இந்த P யூசரில். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? தமிழ்நாடு யூசர் மட்டும் கொண்டு வான்னு சொல்ல போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? கெட் ஏடி யூசர். ஸோ நம்ம இவ்வளோ வாட்டி என்ன பார்த்துட்டோம்னாக்கா ஏர்லி ஃபில்டரிங்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஏர்லி ஃபில்டரிங் எப்படி வந்து ஒருவேளை பேராமீட்டர் நமக்கு தேவையான பேராமீட்டர் இல்லைனாக்கா, ஆனால் அந்த ஃபில்டருங்கிற பேராமீட்டர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். அதை கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்? லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து தேவையான ஆப்ரேட்டர் ஃபில்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்? 2 கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இணைக்கும். ஸோ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபில்டர். ஸோ எனக்கு என்ன வேணும் கேட்டிங்கனாக்கா, இங்கே எனக்கு வந்து நேம் வந்து Pல ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி ஸ்டேட்டுங்கிறது வந்து தமிழ்நாடுவாக இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. இங்கே நேம் அதே கமாண்ட் தான் லைக் என்ன பண்ணுறேன்? Pல ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்கிறேன். ஸோ P ஸ்டார் கமாண்ட்ஸை கொடுத்து விட்றேன். அதை கொடுத்துட்டு அண்ட் ஆப்டர் என்ன பண்ணும்? ரெண்டு கமாண்டோட அவுட்புட்டும் ட்ரூவாக இருந்தால் தான் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ ஸ்டேட் ஈக்குவல் டு என்ன கொடுக்க போகிறேன்? தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இது என்ன பண்ணுறேன்? ஃபார் அவுட்புட்டை எனக்கு தேவையான அவுட்புட் மட்டும் வேணுங்கிற மாதிரி செலக்ட் பண்ணுறேன். நேம் சாம் அக்கௌண்ட் நேம் ஸ்டேட் கொடுத்துட்டு கரெக்டுங்களா? சாம் அக்கௌண்ட் நேம் இங்கே பாருங்கள். ஸோ சாரி ஸ்டேட் கரெக்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டேட் அப்படி இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி. ஸோ இது ஏன் இந்த வாட்டி ஸ்டேட் வரலன்னு கேட்டீங்கன்னாக்கா, PowerShell என்ன பண்ணும்? முன்னாடி சொல்லியிருக்கோம், நமக்கு தேவையான அவுட்புட் மட்டும் சுருக்கி தரும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணுது? இந்த PowerShell வந்து டிஃபால்ட் அவுட்புட் பண்ணி இது மட்டும் தான் வரும். ஸோ அதனால தான் முன்னாடி வாட்டி ஸ்டேட் நமக்கு காமிக்கல. ஆனால் 2 ஃபில்டர் ஆகிடுச்சுன்னா நமக்கு காமிக்கல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இந்த வாட்டி வைல்டு கார்டு யூஸ் பண்ணி எல்லா ப்ராப்பர்ட்டியும் எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறேன். அதனால தான் என்ன பண்ணுது? அது ஃபில்டரை போட்டு ப்ராப்பர்ட்டிஸில் எல்லா ப்ராப்பர்ட்டியும் எடுத்துகிட்டு வந்து நமக்கு வந்து ஸ்டேட்டையும் காமிக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதில் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். நேம் இஸ் லைக் P அப்படிங்கிறத வந்து P இருக்கிற நேம் மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறேன். அப்புறம் வந்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு இருந்தால் மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்டு ஆறு நாட் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் தெரிஞ்சுனாக்கா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? ஏர்லி ஃபில்டரிங்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஏர்லி ஃபில்டரிங்கிறது என்னென்னாக்கா, அந்த கமாண்ட்லேயே நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணுறது ஏர்லி ஃபில்டரிங். ஸோ இது 2 வகையில் பண்ணலாம். ஒருவேளை நமக்கு ஃபில்டர் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து
இந்த கமாண்டட்ல இருந்துச்சுனாக்கா, அந்த பாராமீட்டரா இருந்துச்சுனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கெட் சர்வீஸ்ல பார்த்தோம். நம்ம நேம் வச்சு தான் ஃபில்டர் பண்ண போறோம். அந்த நேம்ங்கிற வேல்யூ வந்து அந்த கமாண்டட்டோட பாராமீட்டர்ல இருந்துச்சு. ஸோ நம்ம டைரக்ட்டா ஃபில்டர் அப்ளை பண்ணிட்டோம் அந்த நேம்ல. ஒருவேளை அந்த கமாண்டட் நமக்கு தேவையான வேல்யூ இல்லனாக்கா, நம்ம அடுத்து என்ன செக் பண்ணுவோம், அந்த கமாண்டட்ல ஃபில்டர்ங்கிற ஒரு பாராமீட்டர் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அந்த ஃபில்டர்ங்கிற பாராமீட்டர் இருந்துச்சுனாக்கா, நம்ம அதை யூஸ் பண்ணி ஈஸியா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில கமாண்டட்ல பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு தேவையான பாராமீட்டர் நேமும் இருக்காது. அதே மாரி ஃபில்டரும் இருக்காது. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம், இட்ரேட்டிவ் ஃபில்டரிங்குள்ள போவோம். ஸோ அது என்னங்கிறத அடுத்த செக்ஷன்ல பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்பட்டாலோ, இல்ல கரெக்ஷன்ஸ், கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டாலோ வந்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்றேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் இம்ப்ரூவ் பண்றேன். ஸோ அடுத்த வீடியோல நம்ம வந்து இந்த பவர் ஷெல்ல நீங்க அப்படியே கன்டினியூ பண்ணிட்டே போலாம். அன்டில் தென் see you. Bye bye.